ஆமென். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா கணக்குலையும் மூடி ஆண்டு நேராக பார்ப்போம். ஏசப்பா உமக்கு சோத்திரம் 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 சுவாமி. ஆண்டவரே இந்த பெண்கள் கூட்டத்தை கூடி கொடுத்து கக்கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உம சமூகத்தில் தேடி வர ஒரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதி அதுக்கு தேத்த பலனை தாங்க ராஜா. அப்பா ஆண்டவரே அப்பா இந்த பெண்கள் கூட தொடக்கத்தில் முடி வரைக்கும் உம்முடைய கருத்தை நாங்கள் பார்க்க கிருபை தாங்க. அப்பா எங்களை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. மாமிசமாக பேசாத அளவுக்கு ஆவி கொண்டு ஆண்டவரே நீங்கள் அப்பா வார்த்தை கொண்டு நாங்கள் பேசுகிற பிள்ளையா நாங்கள் இருக்க கிருபை அதன்படி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கவும் எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே யார் யார் இருக்காங்களோ ஆண்டவரே அப்பா பார்க்குறவங்க அவங்களும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டோம் அப்பா. ஆண்டவரே பாடல் மூலமாக நீங்கள் இடைப்படுங்க, வசனம் மூலமாக இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் என்ன நடத்தி தாங்க அப்பா. ஒவ்வொரு வந்தவங்களையும் ஆண்டவர் வெறுமையாக செல்லாதவருக்கு ஒரு தனி ஆசீர்வாதத்தோடு வெளியே போக கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா பார்க்குறவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க அப்பா. எங்களுக்கு கிருபை கொடுத்து ஜீவனை கொடுத்து நிற்க வைத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருயும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்தோடு பார்க்குறாங்க நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி தாங்க அப்பா. சுகத்துக்காக கேட்குற பிள்ளைங்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. பலன் தாங்க ராஜா. தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட தடைப்பட்டுக்கிற எல்லாம் வாசல் திறந்து தாங்க அப்பா ராஜா. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் நிற்கிற வேலை ஆண்டவர் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதவர்களுக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த கால வெள்ள ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ள
இவைகள் யாவையும் எண்ணியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆசுமனேசரே சுவையே. பாடுவோம். ஆத்துமா பாடிடுதே ஆமென். ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளமென்றும். கரங்களைத் தட்டி போற்றிடும் என் உள்ளமென்றும். சத்தமாய் பாடுவோம். துதித்திடும் என்
கரங்களை உயர்த்தி கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல சத்தத்தை உயர்த்தி கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் ஆமென் ஆமென் கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகலவற்றையும் செய்து முடிக்கிற பெரிய தேவன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத வர ஜனங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் சொல்றது 1 சாமுவேல் 2 சாமுவேல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது எல்லா இடத்துலையும் பயந்துருக்குவார். சவுல் துரத்தும் போது பயம், எத்தனையோ குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டாரு, எத்தனையோ மலையில் போய் ஒழிஞ்சிட்டாரு, எத்தனையோ பேர் முன்னாடி பைத்தியம் மாதிரி நடிச்சாரு. பயம், ஒரே பயம், ஏதாவது நடந்துரும்ன்ற பயம். ஆனால் எதுக்கெல்லாம் அவர் பயந்தாரோ அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. கர்த்தர் அவரோடு இருந்தார். அப்சுலோம்காக பயந்தார், ஓடுறாரு, காலில் ஸ்லிப்பர் கூட இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனால் எதுக்கெல்லாம் அவர் பயந்தாரோ அதெல்லாம் நடக்கவே இல்லை. மாறாக ஒன்று நடந்தது. சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, ராஜாக்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் யூதாவையும் அரசாண்டார், இஸ்ரவேலையும் அரசாண்டார். எவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். 40 வருஷம் எந்த எதிரியும் அவரை தொடாதபடிக்கு, எந்த விதமான கொள்ளை நோவும் அவரை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு அழகா ராஜரிகம் பண்ணி ஆண்டவர் ஒரு மெய்ப்பனை அரசனாய் மாற்றினார். நம் ஆண்டவர் மிகவும் பெரியவர். சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் ஒன்று செஞ்சார், ஜோம் பண்ணார். அதனால இந்த கால வேளை வாய்களை திறங்க, என்ன நேரமோ துதிங்க, என்ன நேரமோ ஜோம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. வாய்களை திறங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஜோம் பண்ணுங்க. முறுமுறுப்பு வேண்டாம், உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே, எப்படி தாவீதை உயர்த்தினோரோ எங்க பிள்ளைங்களை நீங்க உயர்த்துங்க ராஜா, எங்களை நீங்க உயர்த்துங்க கர்த்தாவே. நாங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கூடாது, நாங்க பயப்படுற காரியம் எங்களுக்கு நேரிடக்கூடாது. மாறாக அற்புதம் நடக்கட்டும். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. இந்த வியாதியோடவே நான் செத்துருவனா? இல்லை, கர்த்தர் தீர்காயுசை தருவார். வேலை கிடைக்காம போயிடுமா? இந்த 2026 எப்படி இருக்கும்னு பயந்து போய் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் மாறா ஒரு நல்ல ப்ரமோஷனை தருவார். மாறாக உங்க குடும்பத்துக்கு சுக வாழ்வை தருவார், நல்ல சௌக்கியத்தை தருவார், நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, கரங்களை உயர்த்தி, வாழ்க்கை பயணத்திலே அப்பா மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா ராஜா ராஜா வளமாய் காப்பவரே, சொல்லுவோம் உம் வார்த்தையின் திருவுணவா ஐயா வளமாய் காப்பவரே. கரங்களை உயர்த்தி, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உணர்ந்து பாடுவோமா? உணர்ந்து பாடுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அவர் உண்மை உள்ளவர். பாடுவோம். உண்மை உள்ளவரே, ஆமென். என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மை செய்வார், என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவர் சொல்லுவோம். உண்மை உள்ளவரே, ஹல்லேலூயா. என்றும் நன்மைகள் செய்பவரே,
நேசியாமல் இருப்பேனோ சொல்லுவோம் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி சிலுவையில சொந்த குமாரனே தந்துட்டார். எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா நிர்மாணத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். எந்த பரம்பரை சாபங்களோ, எந்த விதமான மந்திர சூனிய கட்டுகளோ, எந்த விதமான மனிதனுடைய சொல்களோ உங்களுக்கு எதுவுமே நடக்காது. தாவீது பயந்தபடி எதுவுமே நடக்கல. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. மாறாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். வானத்தின் நட்சத்திரத்தை போல கர்த்தர் உங்களை அடையாளமாய் வைப்பார். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ செய்கிற எல்லா நன்மைக்காக கோடி சோத்திரம். எங்க பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம், எங்க சரீரத்துல ஒரு ஆசீர்வாதம். சின்ன பிசினஸா இருக்கலாம், அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்குவீங்க. பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. சின்ன ப்ராஜெக்டா இருக்கலாம், அது உள்ள ஒரு நல்ல விருத்தியை கர்த்தர் தருவாரு. உங்க சரீரத்துல ஒரு நல்ல விருத்தியை கர்த்தர் தருவாரு. இந்த 2026 நிச்சயமாகவே கர்த்தருக்காக எழும்புவீங்க. கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்க ஆராதனைக்கு வந்து நீர் பங்கு பெற்றதுக்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருமா, கரங்கள் தட்டுங்க கோயர் டீமுக்காக. சரி, ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த கூடிகையை ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவரே தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க, வார்த்தை கொண்டு பேசுங்க. ஆண்டவரே அப்பா, நீர் என்னை மடித்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு அந்த வசனம் வாசிக்கும் போது பயத்தோடு நடக்கத்தோடு, ஒவ்வொரு இங்கே இருக்கிறவங்கள பார்க்குறவங்களையும் அந்த நடக்கத்தோடு இருக்க கிருபை தாங்க அப்பா. ஏனோ தனமாக நாங்கள் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே எங்கேயோ எங்கள் சிந்தனையெல்லாம் உமக்கு நாங்கள் அந்த சிந்தனை நேரத்தை நாங்கள் உமக்கு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அது உமக்காக எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உமக்கு மாத்திரம்தான் இந்த ஆண்டவரே எதை பற்றி நாங்கள் சிந்திக்காத அளவுக்கு, எந்த யோசனைகள் மட்டும் இருக்காத அளவுக்கு ஆண்டவரே தியானிக்க, உண்மையை தியானிக்க, வசனத்தை தியானிக்க, ஜபத்துல நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க ராஜா. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நம்ம பேசலாம் இன்னைக்கு, இல்லையா? பார்க்கலாம். இன்னைக்கு இந்த யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் நம்மளுக்கு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், எது கெட்டது எது நல்லது நம்மளுக்கு அந்த தெரியுறதில்ல, இல்லையா? எது உண்மை எது தப்பு, எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியுதில்ல. இவங்க நல்லது தானா, இவங்க நமக்கு நல்லதாக செய்வாங்களா என்று நம்ம அந்த அறிவு நம்மளுக்கு இல்லவே இல்லை. நம்ம இவங்களை புரிஞ்சுக்கலாமா இல்லையா, அந்த அறிவு நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு இல்லை. என்ன இல்லை நம்மளுக்கு? பகுத்தறிவில் அந்த டிசைன்மெண்ட்ஸ், அந்த மைண்டு இல்லை நம்மளுக்கு, இல்லையா? அப்போது நம்மளுக்கு என்னென்னா, சில பேர் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், சில பேர் நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாமல் நல்லவங்க கூட என்ன ஆயிடுறாங்க, ஸ்பாயில் ஆயிடுறாங்க. நல்லவங்க கூட இவங்க நல்லவங்க தான் சிஸ்டர், அவங்க அந்த பகுத்தறிவு இல்லாமல் ஏமாற்றி போயிடுறாங்க. இவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண தெரியல. பேசும்போது எப்படி பேசுவாங்க, அழகாக பேசுவாங்கன்னா அவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது, இல்லையா? ஸோ நம்ம அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும், இல்லையா? ஸோ அந்த பகுத்தறிவு, சூஸ் ரைட் பீப்புளாக, நம்மளுக்கு இந்த ரைட் பர்சனா இவங்ககிட்ட, இவங்க நம்மளுக்கு ஒரு வேலையை போடுவாங்க, பேசும்போதே என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை வீசுவாங்க. நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு இருக்காது, இவங்க நம்மளுக்கு வேலையை போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எதுனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைய மாட்டோம். கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தை கொண்டு நம்ம பேசுவார், இவங்க அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுதில்லை. கீழ்ப்படையாமல் என்ன பண்ணுறோம், அந்த பகுத்தறிவு இல்லாமல் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். அதே போல் நம்ம முன்கூடிய ஆபத்து வரும் அந்த அறிவு நம்மக்கிட்ட கிடையாது. இந்த பகுத்தறிவு இருந்தால் முன்கூடியே இந்த ஆபத்து, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா இதுலேருந்து அந்த ட்ராப்பில் நான் தப்பிச்சிருப்பேனே, இந்த ஆபத்துன்னு தப்பிச்சிருப்பேனே அப்படின்னு அந்த பகுத்தறிவு நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன தியானிக்க போகிறோம், இந்த டிசைன்மெண்ட், அந்த பகுத்தறிவான அந்த காரியத்தை நம்ம தியானிக்க. முதலாவது அந்த பகுத்தறிவு தேவனிடத்தில் இருந்து நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். யார்கிட்ட இருக்குது அந்த பகுத்தறிவு? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த பகுத்தறிவு இருக்குமா? பேரண்ட்ஸ் சொல்லி தர முடியுமா? கிடையாது. யாராவது ஒரு டீச்சர் சொல்லி தர முடியுமா? ஸ்கூலில் சொல்லி தருமா? கிடையாது, இல்லையா? இது தேவன் தான் நம்மளுக்கு தர முடியும். யாருக்கு முடியும்? தேவன் தான் தர. வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:10 வாசிங்கம்மா. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகித்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது.
இதெல்லாம் ஆவி இதை படிக்கும் போது இந்த ஆவி அந்த பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஆவிகளின் பகுத்தறிவுல அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும். இது இல்லை, இது யார் கொடுக்க முடியும்? இந்த பகுத்தறிவு நம்மளுக்கு தேவன் தான் கொடுக்க முடியும். இப்போ பாருங்களேன், இந்த பகுத்தறிவு, இந்த ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு நம்ம பிரெயின். இவங்க சரியான ஆள், இவங்க பேசுங்க அப்படியே செம்ம ஆள், இவங்க உடனே வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்படி யாருமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இது தேவன் கொடுக்குற ஞானம் நம்மளுக்கு. உதாரணம் வேதத்தை பார்த்தீங்கன்னா, சாலமன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேட்குறவனுக்கு என்ன வேணும்னு அவன் தான் கேட்குறான். அந்த வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9:3-9 வாசிங்க. அவ என்ன ஆண்டு ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னென்று வகையறிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அந்த நடுவுல இருக்கு பாருங்க, அடியனுக்கு ஞானமுள்ள இருதயம். அப்போ அந்த டிசைன்மெண்ட் ஹார்ட் எனக்கு தாங்க ஏசப்பா அவன் கேட்கறான். அப்போ அந்த ஞானமுள்ள அந்த இருதயம் வேணும். அந்த லார்ட் கிவ் அந்த பாத்தீங்கன்னா ஒரு 2 தாய்மார்கள் 1 குழந்தை, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஞானம் இருந்ததுனால தான் இவன் வந்து நான் அந்த டைம்ல வந்து ஒரு DNA டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம், அதுவும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம், பிளட் குரூப் என்னன்னு பார்க்கலாம், அதுவும் அந்த டைமில் கிடையாது. அப்போது அந்த டைமில் இல்லாமல் எப்படி அவன் கரெக்டாக டிசிஷன் பண்ணி எது உண்மையான தாய், அந்த குழந்தைக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு எது அது கொடுத்ததுன்னா அந்த பகுத்தறிவு மட்டும் தான் இல்லையா? அந்த பகுத்தறிவு இல்லைன்னா அதை செஞ்சுருக்க முடியாது. அப்போ யார்கிட்ட வந்து அந்த பகுத்தறிவு யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது இல்லையா? சரி, ஞானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் ஞானத்துக்கும் இந்த விஸ்டமுக்கும் ஞானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்க சொல்லுவீங்க? ஞானம்னா என்ன, பகுத்தறிவுனா என்ன? ஏன்னா நான் அதை பற்றி தெரியும், உங்களுக்கு புரியணும். ஞானம் என்னது, நல்லா அறிவா இருப்பாங்க, ஆனா பகுத்தறிவு இருக்காது. ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? இதுக்கும் என்ன நீங்க பிரிச்சு பார்க்க என்ன சொல்லுவீங்க? ஞானம் என்ன சொல்லுவீங்க? ஞானம் என்னது? என்ன பேசணும் தெரியும், என்ன பேசக்கூடாது தெரியும். ஞானமா? பகுத்தறிவுனா எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது தெரியுது, என்னது? பகுத்தறிவு. ஞானம்னா அப்ளை பண்ணோம் தெரியாது. சரி, இப்போ நான் ஒரு உதாரணம் எல்லாருக்கும் கரெக்டாக புரியணும்னா, ஒரு விஸ்டம்னா ஒரு பிரச்சனை வச்சுக்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்து கொண்டு வராங்க வச்சுக்கங்களேன். அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சைக்காலஜி படிச்சிருப்பாங்க சில பேர். நான் சைக்காலஜி பார்த்துட்டு வரேன், இந்த டாக்டரை பார்த்துட்டு வரேன், அவங்களுக்கு நல்லா அவங்க வந்து புக்கில் படிச்சதை வச்சு, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது, புக்கில் படிச்சதை வச்சு இப்படிதான் பர்சன் இருப்பாங்க, அது ஞானம். அதை வச்சு அறிஞ்சு சொல்றதுன்னு அது விஸ்டம். அந்த ஞானத்தில் பகுத்தறிவு அப்படின்னா அந்த ரூட் காஸ்ட் எடுப்பாங்க, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, அதுதான் பகுத்தறிவு. புரியுதா? இப்போ சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லிடுறது வந்து ஞானம். பகுத்தறிவு வந்து எங்க ரூட் காஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து அதை சால்வ் பண்றது என்னது? பகுத்தறிவு. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஞானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் தெளிவு புரியுதா? ஸோ அதனால இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க வச்சுங்களேன். 2 பேர் நல்லா பேசுவாங்க, நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு விசாரிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து உண்மையாவே அன்பா நேசிப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ண யூஸ் பண்றதுக்காகவே பேசுவாங்க. நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அதனால என்ன பண்ணுவாங்க, அழகா பேசுவாங்க. நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்காது. இவங்க அழகா பேசுவாங்க, கம்மியா பேசுவாங்க, ஆனா நம்ம மேல அன்பு இருக்கும். இவங்க யூஸ் பண்ற பேசுவாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க இல்லையா? நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு இல்லை இல்லையா? நம்ம நல்லா பேசுறாங்களே சொல்லிட்டு தான் சிஸ்டர் நான் செஞ்சேன், நல்லா பேசுனாங்க, தேன் போல பேசுறாங்க, அதனாலதான் நம்பி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் நம்ம இருக்கிறோம். அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட கிடையாது. ஞானம் இருக்கும், ஆனா அந்த பகுத்தறிவு ஐடென்டிஃபை பண்ற அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்லை. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், அந்த பகுத்தறிவு தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. 2வது என்ன பார்க்கணும், ஏமாறாமல் இருக்க அந்த பகுத்தறிவு எப்படிலாம் உதவுகிறது. நம்மளை ஏமாற்றுறாங்களே அந்த பகுத்தறிவு எப்படி உதவுதுன்னா, மத்தேயு அதிகாரத்துல 24:4-5-11. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். இது நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு வேணும். இது நல்ல ஊழியமா, இது கெட்ட ஊழியமா, இது நல்ல சபையா, கெட்ட சபையா, இங்க போலாமா, நல்ல கரெக்டான போதிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு வேணும். எப்படி வந்து ஒரு ஏவாள் வந்து அது அழகான அந்த ஃப்ரூட்ஸை பார்த்து ரொம்ப அழகா இருக்கே சொல்லிட்டு என்ன பண்ணா, ஏமாற்றி போனாள். ஏன்னா பார்க்குறதெல்லாம் நான் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை இல்லையா? ஸோ பார்க்குறதெல்லாம் சூப்பராக இருக்கு, இவங்க சூப்பர், இந்த சபை சூப்பர், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு சபை, உள்ள ஒன்றுமே இருக்காது.
பார்க்க சிம்பிளாக இருக்கும், சின்னதாக இருக்கும். எப்படி இருக்கும்? அங்கே சத்தியத்தை சொல்லி நம்ம வளர்ப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். பார்க்குறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவர்ச்சியாக சூப்பராக இருக்குது, இவ்வளோ பெரிய சபை, அவ்வளோ வண்டி நிற்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? உள்ள நம்மளுக்கு உண்மையான தீர்க்கதரிசி சொல்கிறாங்களே, அது உண்மையான சொல்கிறாங்களா பொய்யா, அந்த ஞானம் அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும். எல்லாத்தையும் போயிட்டு ஓடி ஓடி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க போய் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து ஏமாறாதீங்கன்னு சொல்றேன் இல்லையா? அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும். இல்லை வேணுமே வேணவா? சரி இல்லையா? அந்த பகுத்தறிவு இல்லாததாக தான் அவள் ஏமாற்று போனாள். யாரு? ஏவாள். அந்த பகுத்தறிவு இருந்துச்சுன்னா அந்த பழத்தை பார்த்து அந்த சர்ப்பம் பேசுறத பார்த்து யார் ஏமாற்று போனது? ஏவாள் ஏமாந்து போனா. அந்த பகுத்தறிவு இருந்துச்சா ஏமாற்றிருக்க மாட்டா, இல்லை ஏமாந்து போயிருக்க மாட்டா. அவளுக்கு இல்லாத காரணத்தை தான் ஏமாந்து. அது நீங்கள் நானும் அந்த பகுத்தறிவு ஆண்டட்ட கேளுங்க இல்லையா? சிம்சன் பார்த்தீங்கன்னா நல்ல பலசுடன் தெளிலாள் கட்ட என்ன பண்ணா, ஒரு சின்ன ஸ்மைலு, நல்ல ஒரு பொய்யான அழக, அந்த வார்த்தையை கேட்டு அந்த வஞ்சனமான பேச்சை கேட்டு என்ன பண்ணா அவன் என்ன அவனுக்கு பலன் போச்சு, எல்லாம் போச்சு. அதனால ஏமாறாதீங்கன்னு சொல்றேன் இல்லை? அந்த பகுத்தறிவு ஆண்டுகிட்ட கேளுங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், மீஷோவில் பார்ப்போம், இல்லை அமேசானில் பார்க்குறோம், ஏதோ ஒரு பொருளை பார்ப்போம், ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்துங்க வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அங்கே காட்டுறது சூப்பராகும், வீட்டுக்கு வந்தானா இப்போ மட்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன ஏமாற்ற அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்லை. அப்படியே நம்மளை வஞ்சகமாக காட்டுவாங்க, அப்படி இப்படின்னு அப்படி காட்டி காட்டி என்ன பண்ணிடுறோம், ஏமாற்று நம்ம போயிடும். போனோம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவங்களா எத்தனை பேர் ஏமாந்து போனவங்களா? அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் இருப்போம் இல்லையா? நான் கூட ஏமாந்து போயிருக்கிறேன் சரியா? ஸோ நம்மளுக்கு தெரியாது இப்போது. அதனால தான் சொல்கிறேன். அதனால நம்ம அந்த பகுத்தறிவு ஆண்டுகிட்ட கேளுங்க. பார்த்து எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் பார்க்குறதெல்லாம் நம்ம என்ன பண்ணாத வாங்கக்கூடாது, ஏமாற்றுறாங்களே. ஸோ அந்த பகுத்தறிவு ஆண்டை கேட்போம். மூணாவது என்ன பகுத்தறிவுனா, கடவுள் என்ன பண்ணுறான்னா அந்த நேரத்தை அறிய, அந்த குறிப்பிட்ட நேம், அந்த பகுத்தறிவு கடவுள் அந்த டைம் அறிய உதவுகிறது. நேரத்துக்காக எல்லா நேரமும் ஓடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த நேரம், அந்த பகுத்தறிவு வேணும். அப்போ என்ன பகுத்தறிவு வேணும்னா நேரத்துக்கு, பிரசங்கியில 3:1 போடுங்கப்பா. 3rd chapterல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. ஆமேன் இல்லையா? ஒரு சமயம் உண்டு. தேர் இஸ் a டைம் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு காலம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. தேர் இஸ் a டைம். உங்களுக்கு டைம் இருக்கு. அவசரப்பட்டு நம்ம இருக்கிற எல்லாம் இன்னைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும் அப்படிப்பட்டவங்க தான் நம்ம பெண்கள்லாம். இல்லை அவசர புத்தி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படியே எல்லாரும் ஜென்டில் உமன் மாதிரி உக்காந்தாதீங்க. நம்மளுக்கு இன்னைக்கு சொன்னா இன்னைக்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னைக்கே வாங்கி கொடு, இன்னைக்கே பண்ணு. அந்த அவசர புத்தி தான் நம்மளை ஸ்பாயில் பண்ணிட்டோம் நம்மளை. ஸோ அந்த குறித்த நேரத்துக்கு வெயிட் பண்ணி, தட் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிதிங் அப்படி ஒரு மைண்டில் கொண்டுப்பாங்க. அப்போதான் தாவீது பார்த்தீங்கன்னா அவன் அபிஷேகப்பட்டவன் தான், ராஜாக்குரிய அபிஷேகம் பெற்றவன். ஆனால் உடனே அபிஷேகம் பெற்றவன உடனே ராஜா ஆயிட்டாரா? கிடையவே கிடையாது. அந்த டைம் ஒன்று இருந்தது இல்லையா? அந்த அவசரம் இல்லை. அவருக்கு தெரியும். அதே போல் தான் நம்மளுக்கும் தெரியணும், இந்த டைம் நம்மளுக்கு இது இல்லை சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசரமாக காரியங்க செய்றீங்க. இந்த டைம் நம்மளுக்கு இல்லை, ஏதோ ஒரு காரியம் வருது, ஏதோ ஒரு நல்ல காரியம், கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லா இருக்கு. நம்ம மைண்டில் படம் பார்த்தீங்களா, இன்னைக்கு அதை செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நம்ம கணவரே சொன்னால் கூட, இல்லை பிள்ளைங்களே சொன்னால் கூட, நம்ம பெற்றோர்களே சொன்னால் கூட, இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். அந்த பொறுமையை கொஞ்சம் காத்துக்கொள்ளுங்க. அவசரப்பட்டு தப்பாக செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த எப்படி நம்ம தாவீது பொறுமையாக இருந்தாரோ, அந்த குறித்த நேரத்தை குறித்து அபிஷேகப்பட்டு ராஜாக்குரிய எல்லாமே இருந்தது. உடனே ராஜாவும் ஆகவே இல்லை, அந்த ஒரு டைம் இருந்தது. அதே போல் 1 சாமுவேல் அதிகாரத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 24:4 வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நான் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வியின் தொங்கலை மொள்ள அறுத்து கொண்டான். அமேன். இது என்னன்னா, உடனே எல்லாம் சொல்றாங்க, அவர் பாருங்க அந்த கரெக்டாக மாட்டினாரா, அடிச்சு போட்டுடலாம், கொன்று போட்டுடலாம், அவங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் செஞ்சாரா? செய்யவே இல்லை, பொறுமையாக தான் இருந்தார். இப்போ ஒரு லேண்டு ஆகிட்டோம், உலகமாக நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, உங்கள் பெண்ணுக்கு ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, ஒரு மேரேஜ், இந்த டைம் இல்லையா? இல்லை, வெயிட் பண்ணுங்க, குறித்த நேரம் வரும். இதே ஒரு ஆலோசனை கேட்கணும், ஒரு பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இது செய்யலாமா வேணாவா, இது ஓகேவா, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு ஓகேவா, என் பையனுக்கு ஓகேவா, யார்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்? நம்ம போதர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நாங்களாம் அப்படி தான். எனக்குலாம் அலியன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து போய் எத்தனை ஃபோட்டோ கொடுத்து, இது பாஸ்டர்ஸ்னால் சொல்லுவார், இது இல்லைம்மா
இது இல்லம்மான்வார். எபில்கே அழிச்சிட்டு எதை தான் சொல்லுவாரோ தெரியலன்னு ஜோம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு, இது இவளுக்குரியது கிடையாது, இதை நீங்க ப்ரொசீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியாக எங்களுக்கு வெறுத்து போய் பாஸ்டர் ஃபோட்டோ பேத்துமே காட்டும். ஏன்னா எனக்கு நிறைய மாப்பிள்ளை பார்த்தாங்க, அதனால யூஎஸ் மாப்பிள்ளாம் பார்த்தோம். யூஎஸ் மாப்பிள்ளை நாங்கள் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போய் எல்லாட்டும் சொந்த காட்டலாம் நாங்கள் சொல்லிட்டோம். இவங்க வெளிநாட்டு போயிட்டு வா, வெளிநாட்டு போய் எங்கள் அம்மா சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கடைசியாக எடுத்துகிட்டு போய் காட்டினா பாஸ்டர் என்ன சொன்னார், இது இவளுக்குரியது கிடையாது அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும் சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது. அப்படிலாம் இருந்தது காலங்கள். ஏன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுறது, அந்த காட்டுறது அது கரெக்டாக நடக்கும் நம்மள வாழ்க்கையில். அதை ஒரு ஆலோசனையும் ஒரு போதகத்தை கேட்கணும். நாங்கள் அப்படி தான் கேட்டோம். பாஸ்டர் ஃபோட்டோ எடுத்து இன்னொரு நம்ம தான் போய் கேட்டோம், இது ஓகேவா இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்னு சொல்கிறாரு, இதுதான் இவளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோம் பண்ணி அவங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டு எது கரெக்டு. அது யாருக்கு தெரியும், ஊழியக்காரங்களுக்கு. ஆண்டவர் மூலமாக எதை வெளிப்படுத்துவார், இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் இவளுக்கு உகந்தது. அதே போல் பார்த்துக்கலாம், என் பிள்ளை படிப்பு காரத்தில் போயிட்டு சென்னைக்கெலாம் போயிட்டான். அவன் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இது உனக்கு உகந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இது நீ நான் டாக்டர் தான் உன்னை படிக்கணும்னு சொல்லலை, ஆனால் நீ ஏதோ ஒரு மெடிக்கல் லைனில் இருப்பேன் எனக்கு ஆண்டு உணர்த்துறாரு. ஆனால் நீ எலக்ட்ரானிக்லையோ இல்லை இன்ஜினியர் லைன்லேயோ போனால் அது உனக்கு சூட் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை மம்மி நான் அதான் போவேன். ஏன்னா அவனோட இன்டென்ஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒன்றா படிக்கணும் எனக்கு ஆசை. ஆனால் ஆண்டர் தெளிவாக என்னோட பேசிட்டாரு, இவனுக்கு இந்த லைன் கிடையாது. நான் இறங்கவும் இல்லை காரை விட்டு. காலேஜில் அவங்க அப்பாவும் அவனை தான் காலேஜுக்கு போய் பார்த்தாங்க. ஃபுல்லாக போய் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போயிட்டு எல்லா காலேஜெலாம் போய் விசிட் பண்ணுறது. நான் என் பையன் கூப்பிட்றேன், மம்மி ப்ளீஸ் வாங்க நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்கள், நான் வரமாட்டேன், இது உனக்கு உகந்தது கிடையாது, இது உனக்கு ஏற்றது கிடையாது, என் மனசு ஒத்துக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாதிரி நான் ஒரு மாதிரி கடினமாக தான் பேசினேன், கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பக்கம். ஏன்னா அது எனக்கு சூட்டுக்கு தெரியும், ஆர்டர் பேச தெளிப்படுத்துகிறேன், எனக்கு அது அவனுக்கு சூட்டு கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா போனது அவனோட நிம்மதிக்காக போனார். ஸோ அதனால் போய் நான் போட்டோன்னே கரெக்டாக அந்த பகுத்தறிவு ஆர்டர்கிட்ட நம்ம கேட்கணும் இல்லையா, இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஓகேவா இல்லையா, ஒரு அலையன்ஸ்க்காகிறாங்க, ஒரு ஏதாச்சும் படிப்பு எந்த தான் இது என் பிள்ளைக்கு சூட்டா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலாம், நம்ம ஏசப்பட்ட கேளுங்க. எந்த காரியம், வீடு காரையாகட்டும், ஒரு வீடு போறீங்க, வீடு வாங்குறீங்க, எது நம்மளுக்கு தெரியல, நான் ஒரு போதகட்ட ஆலோசனை கேளுங்க. நாளைக்கு புரியல எப்படி நான் அறிஞ்சு கொள்றது, இது தப்பா கரெக்டானா யார்கிட்ட கேட்கலாம் ஆலோசனை, போதகர்கிட்ட கேட்கலாம் இல்லையா. சரி, நாலாவது என்ன பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும்னா, நம்ம பகுத்தறிவு இல்லை என்றால் உங்களை இலக்கை அடைய முடியாது. ஒரு பகுத்தறிவு இல்லைன்னா உங்களோட டிஸ்னட் எது உங்கள் லக்கு, ஒரு நோக்கம் ஓடுறீங்க எல்லாத்துலேயுமே, அதோட இடத்துக்கு நீங்கள் முடியறதுக்கு அந்த பகுத்தறிவு இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷன் முடியவும் முடியாது உங்களால் இல்லையா. ஸோ அப்போ அந்த வசனம் வாசிக்கலாம். ஓசியா 4:6 வாசிங்கம்மா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் இருக்கிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசானாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். இது எப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, நீ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ ப்ரேயர் போல, எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம், ஆனா நம்மளை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எதுனா நம்மளுக்கு அந்த பகுத்தறிவு இல்லை, அதனால தான் நடந்திருக்கோம். ஸோ இந்த காரியம் அவனோட அந்த லக்கை நம்ம முடிய முடியாது. எதுனாலனா அந்த பகுத்தறிவு இல்லாதனால தான் நம்ம அந்த லக்கை நம்ம நோக்கி போக முடியல. ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா வேதத்தில் உதாரணம் பார்த்தீங்கன்னா அனிலா சஃப்ரியா பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியத்தில் தான் இருந்தாங்க, ஊழியம் சேர்ந்திருந்தாங்க, ஊழியத்தில் இருக்கிற அற்புதம் எல்லாமே தெரியும், ஊழிய பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த அறிவே இல்லை. என்ன பொய் சொன்னால் அந்த பேதுருக்கிட்ட மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பகுத்தறிவு யாருக்கு இல்லை, இவங்க 2 பேருக்குமே இல்லை இல்லையா. அப்புறம் அந்த பசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறாரேன்னு அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை இல்லையா. எப்படி இருந்தாலும் நம்ம மாட்டிப்போம், அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தால் அந்த இதுமாரி தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 5:3 வாசிங்கம்மா. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்வது எப்படி? அப்போ அந்த பொய் சொல்லி அவங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ஊழியமே அவங்கள விட்டு அழிந்து போனது எப்படி இல்லையா. ஸோ அந்த பொய் சொன்னது அந்த பரிசுத்த ஆவி தான் வந்துட்டாங்க. ஸோ அந்த பகுத்தறிவு அவங்ககிட்ட இல்லாதனால அவங்களுக்கு அந்த ஊழியமே முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த ஆவி அந்த பகுத்தறிவு யார்கிட்ட வேணும், நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணுமா வேணாவா? கண்டிப்பாக வேணும். அந்த பகுத்தறிவு இல்லைன்னா நம்மக்கிட்ட நம்ம செய்கிற ஊழியமாகட்டும், நம்ம செய்கிற எந்த கிரியைகளாகட்டும் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா. அந்த யார்கிட்ட கேட்கணும், ஆண்டட்ட கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவி ஞாபகம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஏசப்பா, இந்த பரிசுத்தனான ஆவி நம்மளுக்குள்ள எப்படி கிடைக்கும்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடாது.
இது வந்து என்ன பரிசுத்த ஆவியை தாங்க தாங்க இன்னைக்கு ஜெபிச்சிங்கன்னா இன்னைக்கே வந்துடாது உங்களுக்கு அந்த பகுத்தறிவு. எப்படி வரும்னா, நம்ம வந்து இப்போ பிறந்ததுலேருந்தே இவங்க சரியான பிரில்லியன்ட்டுப்பா, இவங்க எல்லாமே தெரியும், அதுவும் கிடையாது. இல்லை எப்படி நம்ம கூட வரணும், நம்மளோட ட்ரைனிங், நம்ம பயிற்சி, நம்ம முயற்சி, அதனால தான் நம்ம அடைய முடியும். அப்போ அதிகாரம் வாசிக்கலாம். ஈப்ரூ சாப்டர், எபிரேயர்ல 5:14 வாசிங்கம்மா. 5 சாப்டர்ல 14 verse. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இனதென்று பயிற்சினால் பரியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்தின் திரவியங்களில் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். பூர்ண வயதுகள் தகனா அந்த பயிற்சி எப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது கெட்டது நல்லா சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கிடையாது. எல்லாம் வயசானவங்களும் ஒன்று எடுக்க முடியாம பேசுகிறவங்க ஆளும் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் சொல்ல முடியாது. ஒன்லே ஏஜ்டு பீப்புள் சொல்லுவாங்களா, அதெல்லாம் தப்பாக கேட்டால் நான் சொல்லலை. ஆனால் எது சொல்கிறோன்னா, நம்மளுக்குள்ள அந்த பகுத்தறிவு வேணுமா வேணாமா? ஸோ எதில் வரணும், நம்ம பயிற்சி மூலமாக தான் வரும் இல்லையா? வருமா வராதாம்மா? வரும் இல்லையா? ஸோ அப்போ வரும். அப்போ அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேறுனா ஒரு காரியம் அந்த ட்ரைனிங்கில் தான், அந்த ட்ரைனிங் பீரியடில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எந்த ட்ரைனிங்லாம்? ப்ரேயர் லைஃப். மொத்தம் 5 நம்ம ட்ரைனிங் கற்றுக்கலாம். ப்ரேயர் லைஃப், உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வேதத்தை தியானிக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். ஆண்டவருக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா பாருங்கள். அப்புறம் ஆண்டவர் நம்ம ஒரு தனி மேலே எப்போவுமே கூட்டத்தை ஜெபம் பண்ணுறது வேற, இன்னொரு தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆண்டோட நடக்கும்போது இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடப்பட்டுச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பகுத்தறிவுலாம் இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ஃபுல் லேடியாக இருக்கணும், 2வது வேத தியானிக்கிற லேடியாக இருக்கணும், அப்போ 3வது ஆண்டவர் வந்து சொல்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்படைவுலாம் இருக்கணும், 4வது ஆண்டவர் வந்து இந்த தனிமையில் நம்ம தியானிக்கிறலாம் இருக்கணும், வேதத்தை வாசிக்க தனியாக இண்டிவிஜுவல் ப்ரேயர் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆண்டோடு நடக்கிற மகளாக இருக்கணும். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பகுத்தறிவு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளுக்குள்ள வந்துருமா வராதா? இதெல்லாம் நம்ம செய்கிறோம் போது, இதெல்லாம் நம்ம செய்யறதில்ல, இதெல்லாம் 2 3 நம்ம குறையாக இருக்கும்போது ஆண்டவர் பகுத்தறிவு நம்ம கொடுக்கறது கிடையாது இல்லையா? பகுத்தறிவு நமக்கு ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டர் கண்டிப்பாக செய்வார். நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாராமா? செய்வார் இல்லையா? ஒரு பாடலை பாடிட்டு நம்ம வந்து போவோம் சரிங்களாம்மா? என்ன வெள்ளடிக்கும் நீ உன் கரங்களை தூக்கி, அந்த பாடலாம் எல்லாருமே. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதை நான் பிழைத்துக் கொண்டேன். நீ
அடைக்கலமா இருங்க சுவாமி. எங்களுக்கு மறுவிடமா இருக்க அந்த இதயத்தை தாங்க, அந்த ஞானமுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. அப்பா சாலமோன் கேட்ட போல அப்பா ஆண்டவரே அந்த ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இந்த பகுத்தறிவு எங்களுக்கு தாங்கப்பா. இது நல்லது, இது கெட்டது, இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்பா பார்க்குறதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது சுவாமி. அந்த பகுத்தறிவு எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா ஏமாற்ற உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அப்பா இவர்களை நம்பலாமா வேண்டாமா தெரியாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த பகுத்தறிவுகளுக்கு ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபத்தாக இருக்கிற ஒவ்வொரு அந்த சகோதரிமார்களையும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரி அந்த குடும்பத்துக்கு அந்த பகுத்தறிவு தேவை, பிள்ளைங்க மத்தியில் பகுத்தறிவு தேவை, சபையில தேவை ஆண்டவரே சுவாமி. அந்த பகுத்தறிவு இல்லாத காரியத்தினால நாங்கள் நிறைய காரியங்கள் தோற்று போயிருக்கலாம் சுவாமி எங்க வாழ்க்கையில. ஆண்டவரே இனி நாங்கள் தோற்று போகாதளுக்கு அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அன்று யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது ஞானத்தை தாங்க. எப்படி பதில் சொல்லலாம், எப்படி பதில் சொல்லக்கூடாது, இந்த காரியம் செய்யலாமா செய்ய வேண்டாமா, இந்த கால் ஸ்டெப்பு வைக்கலாமா ஸ்டெப்பு வைக்க கூடாதா, ஆண்டவர் எல்லாத்துலயும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. குறைவுள்ளவனா நான் நிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை சுவாமி. அப்பா அந்த அளவுக்கு பகுத்தறிவு எங்க கிட்ட இல்லப்பா. ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. எல்லாரும் கேளுங்க, அவங்க அந்த ஞானம் இருந்தா எல்லாத்துலயும் நீங்க பெஸ்டா இருப்பீங்க. எல்லாம் உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஞானம் இல்லாம எல்லாத்தையும் இழந்து போகிறோம். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் அது முக்கியமாக தேவை. வீட்டுல நம்ம பெண்களா இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், அந்த பகுத்தறிவு ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை இல்லாம நான் எல்லாம் பிரெயினி, எனக்கு எல்லாமே தெரியும் ஒருவர்னு சொல்ல முடியாது. அந்த பகுத்தறிவை தாங்கப்பா. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு தாங்க சுவாமி. அப்பா நீங்க சேப்பர் அற்புதத்துக்காக நன்றி அப்பா. அந்த பகுத்தறிவு எங்களுக்கு தாங்க அப்பா. எங்க அந்த பகுத்தறிவு தாங்க சுவாமி. ஆண்டவரே இவங்களை நம்பி நான் ஏமாற்றி இருக்கிறோம். ஆண்டவரே இவங்களை பேசுற நம்பி ஏமாந்து இருக்கோம். இந்த காரியம் வாங்கி ஏமாந்து இருக்கிறோம். ஆனா இனி எங்க குடும்பத்திலேயும் சபைக்கு ஏமாற்ற காரியங்கள் வரக்கூடாது சுவாமி. அப்பா இயேசு நாமத்துல கட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை ஒருவர் வஞ்சித்து பேசாத அளவுக்கு, ஆண்டவரே அந்த வஞ்சனமான வார்த்தைக்கு நாங்க மயக்காத அளவுக்கு ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. அந்த பகுத்தறிவுங்களுக்கு தாங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது அந்த பகுத்தறிவை தாங்க ஆண்டவரே அப்பா. யார்கிட்ட நாங்க பேசும்போது பகுத்தறிவுங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீங்க பேசுங்க, இதயத்தோட நீங்க கிரியை பண்ணுங்க சுவாமி. இந்த பகுத்தறிவு இல்லாம இருந்தாலும் நிறைய காரியங்கள் எங்களை விட்டு போனது. ஆனால் இதுமேல நாங்க அதை விடாத அளவுக்கு அந்த ஞானத்தோட நாங்க பேசத்தக்க அந்த ஞானத்தை உள்ள சிதறிகளாக நாங்க இருக்க கிருபை தாங்க சுவாமி. யாராவது ஒருவர் ஜெபிங்கம்மா, அந்த ஞானத்தை அந்த பகுத்தறிவு ஆர்டர் எங்களுக்கு தரணும். அதுக்காக யாராவது ஜெபிங்க. இது இல்லாத காரணத்துல தான் நிறைய காரியத்தை நம்ம ஒன்றுமில்லாம நிக்கிறோம் இல்லையா? குடும்பத்துல ஏன் எங்களுக்கு இப்படி, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்ல. ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்ல, அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்ல. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டுது, ஏன் அந்த பகுத்தறிவு நம்ம கிட்ட இல்ல. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த இருக்க கூடாதுன்னு யாரோ ஒருவர் ஜெபிங்கம்மா. எல்லாம் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த காலவேளை ஒருமனமாய் எங்களுக்கு இந்த நேரத்தை நீ தந்து சகோதரிகளாக எங்களுக்கு உம்மை பாட ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த, உம்மை உயர்த்த ஆண்டவரே, வேத வசனங்களை தியானம் பண்ண நீ கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த காலைவெளியிலே நீங்க பாராட்டி ஆண்டவரே தாவே இந்த மகளை கொண்டு பேசின வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பகுத்தறி இல்லாதபடி எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நஷ்டத்தையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சீராய் நாங்கள் கொண்டு போக முடியாதபடிக்கு இன்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோங்க தாவே. இந்த காலைவெளியிலே நீங்க பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி தாவீதையாக்கு ஆண்டவரே கேட்ட ஞானத்தை நீ தந்திரு ஆண்டவரே, அது போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த பகுத்தறிவும் இந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தாவீதுக்கு ஆண்டவரே அந்த தருணத்தை கொடுத்த போதிலும் அவர் ஞானமாய் நடந்து பகுத்தறிவோடு கூட நடந்து கொண்டார் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட இந்த 5 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க முடியாது. எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷத்துல பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய குடும்பத்தை நடத்த, எங்களுடைய பிள்ளைகளை நடத்த, நாங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் அப்பா பகுத்தறிவோடு கூட ஞானத்தோடு விவேகத்தோடு கூட நடந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிரயோஜனமுள்ளதா இருக்கட்டும் தாவே. நாங்கள் கேட்டோம் விட்டோம் என்று நாங்கள் விடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நடைமுறையில நாங்கள் கொண்டு வர வேண்டும் தாவே. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்று சொன்னீரே. இது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் ஆண்டவரே. இந்த காலங்களிலே நாங்கள் பகுத்தறிவோடு கூட நடந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இனி வரப்போர் நாட்களில் வேதத்தில் இருக்கிற பெண்கள் எவ்விதமாய்
பகுத்தறிவோடு கூட நடந்து கொண்டார்களோ, வேகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, இந்த ஆமென் வார்த்தையின் அப்பா. பிரகாரம் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குரிய எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களுடைய சபை மக்களும் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென் கொடுத்த அப்பா. வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதன்படி நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆமென் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன பிரகாரம் கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள் என்று சொன்னீரே. ஆமென். நாங்கள் அப்பா. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி போகாதபடி இந்த வார்த்தைகளை நாங்கள் பாதுகாத்து உறுதிப்படுத்தி இதன் பிரகாரம் ஜீவிக்க எங்களுக்கு ஆமென். உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்க தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்கம்மா. ஆமென் அப்பா, உமக்கு சோத்திரம் 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 ராஜா. யாராவது சாட்சி சொல்ல வந்திருக்கீங்களா? யாரா டெஸ்டிமனி ஷேர் பண்ண வந்திருக்கீங்களா? சரி, நம்ம ஜெபத்துக்கு நேரா போவோமா? ஆண்டவரே உமக்கு சோதர ராஜா. ஆண்டவரே வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. நாங்கள் ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும் சுவாமியை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறா சொல்லுகிறான்ப்பா. இந்த பகுத்தறி புத்தி உள்ள ஸ்திரீகளாக நாங்கள் ஒவ்வொரு இருக்க கிருபத்தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்தவும், சபையை நடத்தவும், பிள்ளைங்களை நடத்தவும், பிறர்கிட்ட பேசவும் அந்த பகுத்தறிவு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா, இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து எது பேசணுமோ எது பேசணும் தெரியல சிஸ்டர், ஏதோ ஒன்று பேசுறேன் அப்படின்னு இல்லாம அந்த பகுத்தறிவோட பேச எங்களுக்கு ஞானத்தை தாங்க. எது பேசுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ராஜா. அப்படி பேசாத அளவுக்கு ஞானத்தோட வார்த்தை விடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஞானத்தோட அங்க பேசத்தக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. அப்படியே ஆசீர்வதிங்க அப்பா. சபை கட்டுமானத்துக்காக யாரோ ஒருவர் ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் 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 ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு சோத்திரம் கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம் ராஜா. சோத்திரம் 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 அப்பா. ஆமென் அப்பா. சகோதரி ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் சபைக்காக ஜெபிக்கணும். ஆண்டப்பா, ஆண்டவரே பாரத்தோட எல்லாம் ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆமென் 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 அப்பா. நன்றி 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 அப்பா. வேலையை கொடுத்தமைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதரிமார்கள் இங்கு ஒன்று கூடி ஜெபிக்கிற வேலையிலே கத்தாவே மகிமை பிரசன்னம் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஆமென் 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 அப்பா. சோத்திரம் 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 அப்பா. ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் எல்லா விண்ணப்பத்துக்கு கத்தாவே ஆம் என்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் பிரதான காரியங்களை செய்ய போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. கட்டுமான பணியிலேயும் கரை இருக்கட்டும் கத்தாவே. எங்க எஸ்தர் பிரேயர்ஸ் கட்டுமான பணியிலேயும் கரை இருக்கட்டும் கத்தாவே. அநேக பிள்ளைகள் தாங்கி வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இன்னும் அநேக பிள்ளைகள் கத்தாவே, ஜெபிக்கூடிய பிள்ளைகள், துதிக்கூடிய பிள்ளைகள் எழும்பட்ட ஏசப்பா. 1 கோடி ஜனங்களை எழுப்புங்க ஏசப்பா. துதிக்கூடிய பிள்ளைகள் எழும்பட்ட ஏசப்பா. இந்த கட்டுமான படி தடைகளை முற்றிலுமாய் நீக்கலாக்கி போடுங்க ஏசப்பா. தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்கள் கத்தாவே ஆசீர்வாதமாய் முடியட்டும் கத்தாவே. குறைவெல்லாம் நிறைவாகட்டும் கத்தாவே. என்னென்ன காரியங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் கத்தாவே, உமது சித்தத்தின்படி உமது திட்டத்தின்படி நடக்க கிருபையா ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒன்றும் குறைவிடாமல் நிறைவாய் ஆசீர்வாதி கொடுங்க ஏசப்பா கத்தாவே. இந்த பெங்களூர் பட்டணத்திலே அது ஒரு ஆசீர்வாதம் ஆலயமாய் இருக்கட்டும் கத்தாவே. மந்தையாய் ஆத்மங்கள் துதிக்கும் ஜெபிக்கும் வரத்தக்கதாய் செய்யுங்க ஏசப்பா. ஆத்ம அறுவடை நடக்கட்டும் ஏசப்பா. இந்த தடைகளை முற்றிலுமாய் நீக்கலாக்கி போடுங்க ஏசப்பா கத்தாவே. வந்தடைத்தக்கத பணங்கள் எல்லாம் வந்தடைத்தக்கதாய் செய்யுங்க ஏசப்பா. இன்னும் எங்களுக்கு மிகுதியான தொகைகளை கொடுக்க கத்தாவே. இந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே பெற்றுக்கொள்ள கிருபையாய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா தேவைகளை சந்திங்க ஏசப்பா கத்தாவே. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்துல கத்தாவே அந்த இறக்க பாராட்டுங்க ஏசப்பா. எங்கள் வருமானங்களை ஆசீர்வத்து கொடுங்க ஏசப்பா கத்தாவே. எங்கள் உயர கத்தாவே எங்களுக்கு வருமானத்தை ஆசீர்வத்து கொடுங்க. நாங்களும் சபைக்காக கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே எல்லா காரியங்கள் நேர்த்தியா ஆமென் அப்பா. சோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. சோத்திரம் சோத்திரம் இல்லாமல் சோத்திரம் கத்தாவே அப்பா. இந்த தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்கள் கத்தாவே ஆமென் அப்பா. ஆசீர்வாதமாய் முடியட்டும் கத்தாவே. நன்றி பிரதர் மூலியமாய் கத்தாவே ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகள் கத்தாவே நன்மையினால் முடிசூட்டுங்க ஏசப்பா. அந்த மகன் முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்கள் கத்தாவே ஒரு நன்மையினால் முடிசூட்டுங்க ஏசப்பா. எடுத்து வைக்கிற ஒரு அடியை கத்தாவே பிரசன்னம் இருக்கட்டும் கத்தாவே. சோத்திரம் சமூகம் சோத்திரம் எங்களோடு சோத்திரம் இருக்கட்டும் சோத்திரம் கத்தாவே. சோத்திரம் நீர் ராஜா. எங்கள் சமூகத்து முன்பாய் செல்லுங்க ஏசப்பா. ஆமென் நாங்கள் அப்பா. பின்னாடி வர கத்தாவே எங்களுக்கு சித்தவேங்க ஏசப்பா. உம் சித்தத்தின்படி உம் திட்டத்தின்படி நடக்க எங்களுக்கு வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆமென் ஜீவனுள்ள அப்பா. பிதாவே. ஆமென். ஆண்டவர் மகிமை படுத்துக்குமா கரங்களை தட்டி. ஆமென் அப்பா. உமக்கு சோத்திரம் ராஜா. சபை குறித்து நாங்க ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனா ஆண்டவரே அப்பா, நீங்க வெளிப்படுத்துற காரியம் ஒன்றொன்று நாங்க அறிகிறோம் சுவாமி. அப்பா, நீங்க ஆண்டவரே அப்பா, நீங்க செய்யப்படுற அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த தாமதமும் ஆண்டவரே தீமைக்கல நன்மைக்காக நீ முடி கொடுக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க அப்பா. போதகத்துக்காக ஆசீர்வதிங்க. ஊழியர் ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்காக யாராவது ஜெபிங்கம்மா. ஊழிய செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாங்கம்மா. மே நமக்கு சோத்திரம் 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 சோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இது எல்லாம் கூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு சோத்திரம் 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 சுவாமி. உமக்கு நன்றி தகப்பனே. ஜெபிங்கம்மா. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. சோத்திரம் அப்பா. எங்களை அதிக அதிகமா நேசிக்கிறேன் தேவனே. இந்த அருமையான காலை ஆமென் அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிகள் மத்தியில வாசம் செய்றேன் தேவனே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இவ்வளவு நேரமாக நாங்க எப்படி இருக்க வேணும், எப்படி ஏமாத்தப்படும் போகணும்னு சொல்லி பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்க எப்படி இருக்க வேண்டும்னு நீ தெரிந்து வைத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்க ஏமாறாதபடி ராஜா ஒரு நாளும் ஞானத்தோட புத்தியோட நாங்க ஜீவிக்கிறதுக்காக உதவி செய்யும் அப்பா. உனக்கு நன்றி அப்பா. அதே போல எங்க போதகரும் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவரை நீர் பாதுகாத்து மண்டவரே. அவருக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை தாரும் மண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவருக்கு பரிபூர்ணமான சுகம் ஆரோக்கியம் தாரும் ஆண்டவரே. எல்லா உடுப்புங்களை ராஜா நீர் அப்பா பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எந்த நேரத்திலும் கைவிடாதீங்க தேவனே. நீர் ஒருவர் இருந்தா போதும் அப்பா. நீர் முன்பாக இருந்து அவருக்கு சுகத்தை ஆரோக்கியம் தர தேவன் அப்பா. அவர் எந்தெந்த இடத்துல போய் ஊழியம் செய்யற அந்த ஊழியத்துல நீ உன் கரம் இருக்கட்டும் அப்பா. அவரு கேட்கிற காரியங்கள் எல்லாம் நீர் நடத்தி கொடுமாண்டவரே அப்பா. ஒண்ணு கேட்டா 10 செய்வேன் சொன்னீரேண்டவரே. நீர் செய்யும் தேவனே அப்பா. நாங்க கல்லோ மண்ணோ இல்லப்பா, உங்களை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்யற தேவன் ஆண்டவரே. ஊழியக்கார அப்பா சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஒருவர் ஐயா. அவருக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அவசனால கூட்டி கொடுத்து ராஜா எந்தெந்த இடத்துல போகிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் உன் சமூகம் முன்பாக சேர்ந்து ராஜா எல்லா தேவைகளை சந்திக்க வேணும் அப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக கேட்டு இருக்கிறாங்க ராஜா அப்பா. நாங்க முகத்தை தான் பார்க்க முடியும் அப்பா. இறுதி ஆராதி பார்க்கிற தேவன் அப்பா. நீர் எல்லா காரியத்திலயும் நீர் முன்பாக இருந்தப்பா வாய்க்க செய்ய மாண்டவரே அப்பா. உனக்கு நன்றி 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 அப்பா. அப்பா குட்டிபுரத்தவன் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. உலகரம் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை அவன் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவங்க நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தார மாண்டவரே. அந்த அப்பா போகிற இடத்துல எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சமாதானம் இருக்க வேண்டும் அப்பா. அப்பா எந்த சத்ரு கிரியை செய்யாதபடி காத்து கொள்ளும் அப்பா. பிள்ளைங்களை பாதுகாத்து மாண்டவரே. பிள்ளைங்க எந்த நேரத்துல ராஜா எங்க போறாங்களோ ராஜா படிக்க போகிற பிரின்சிபல் மூலிகமா ராஜா எந்த வேதனை படுத்தாதபடி ராஜா அவங்களுக்கு நல்ல ராஜா ஞானத்தை புத்தியா கொடுத்து ராஜா ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி பாதுகாத்து மாண்டவரே. பிள்ளைங்க மேல உன் கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த குட்டி மரத்தை வேலி போட்டு காத்து கொள்ளுமாப்பா. ஆவியானவர் காத்து கொண்டதுக்காக நன்றி. ஆவியானவர் வேலி போட்டு ராஜா சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்கு ஜீவனுள்ள தேவனே ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கம்மா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி சுவாமி. ஆண்டவரே ஊழியக்காரங்க செய்யற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற உடன் ஊழியக்காரங்களும் செய்யற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அது கேட்ட பலன் தாங்க. பெருக்கிறவங்க சேர் போறவங்க எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாத காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரை செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு அதை பலன் தர தேவன் சுவாமி. ஆண்டவரை வெறுமையான விட மாட்டீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா சின்னதா பாய் போட்டாலும் அவங்களையும் ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அவங்கள பெருக்கிற காரியங்களையும் அப்பா சுற்றி பெருக்கிறவங்களையும் ஆறாட்டம் அப்பா. டாய்லெட் வாஷ் பண்றவங்களையும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரை செய்யற ஒவ்வொரு ஊழத்துக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்குற தேவன் நீர் அம்பா. ஆண்டவரே அப்பா அவங்கள ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஊழத்தில் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் அப்பா ஜென்ரேஷன் அவங்களை ஆசீர்வதித்து அந்த பலனை அவங்க பார்க்க கிருபத்தாக ராஜா. வெறுமையா அவங்க விடாதவளுக்கு அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த தீங்கு அந்த பிள்ளைங்களை தொடக்கூடாது சுவாமி. போக்கை வரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு செய்யற பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் தரித்திரம் போதனதில்லை சுவாமி. அப்பா அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா இங்க இருக்க சுத்தி சூழ்நிலை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டு கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அதே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே நல்லபடியாக வீட்டுக்கு போக கிருபத்தாங்க. மனாது இருக்கும் அந்த பிள்ளைங்களோடு இருக்க கிருபத்தாங்க. ஒரு தீங்கு அந்த பிள்ளைங்க தொடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே அப்பா எத்தனை பேர் கண்ணீரோடு இருப்பாங்க, எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா எத்தனை பிரச்சனையோடு இருப்பாங்க, பண வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாத வேகத்தில் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அங்கே தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட சுவாமி அப்பா.
அற்புதமா செய்யுங்க. சுகத்தில பலத்தில நீங்க தாங்க சுவாமி. அப்பா இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பலப்படுத்துங்க சுவாமி. யார பலவீனத்தோட வந்திருக்கலாம், பார்க்குறவங்க பலவீனத்தனமா இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தரே நான் நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே சிஸ்டர் நாங்கள் கர்த்தரே நம்பி இருக்கோம். ஆண்டவரே கர்த்தர் தான் என் பிள்ளைக்கு சுகம் தரணும், கர்த்தர் தான் என் குடும்பத்துக்கு சுகம் தரணும். பலத்தை சொல்ற ஒவ்வொரு ஜீவனத்துக்கும் ஆண்டவரே நீங்க பலத்தை தாங்க. ஒவ்வொரு உலகத்தை கேட்கிற உலகத்துக்கு பலத்தை தாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கும் எத்தனை பிரச்சனையோட இருக்கலாம், எத்தனை வலி வேதத்தோட இருக்கலாம், அவங்க பரிபூர்ண சுகத்தை கட்டளை எடுக்க ராஜா. ஆசீர்வதி பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு ஒரு கடைசி ஜெபம் பண்ணிட்டு பாட்டுக்கு நேரம் போடலாமா? அமேனுக்கு சோத்திரப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைங்களும் அன்றைய வேலை இல்லாத பிள்ளைங்க யாரோ ஒருவர் வந்து ஜெபிங்க. கடைசி ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நேரம் போவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. அப்பா இந்த காலை வேளையில ராஜாவே நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே அப்பா உங்க கரத்தினால் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் ஆண்டவரே திருமண வாய்க்கை இல்லாம ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே கரம் நீட்டி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே திருமண தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே குழந்தை இல்லாம ஆண்டவரே இருக்கிறவங்களா கர்த்தாவே, கர்ப்பத்தை அடிக்கிற வாசல் ஆண்டவரே திறக்கும்படி ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்க கரத்தை நோக்கி ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே நீங்க செய்ய போற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக செய்ய போற கிருபைக்காக நன்றி 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 ராஜாவே. அப்பா வேலை இல்லாத அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலை இல்லாம ஆண்டவரே அப்பா படித்து இருந்தோம் கர்த்தாவே, வேலை தடையா இருக்குது கர்த்தாவே. ஏசப்பா எங்க பார் ஆண்டவரே இந்த வேலை இல்லாம ஆண்டவரே அப்பா எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. ஏசப்பா இந்த வறுமை ஆண்டவரே இதெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா. எத்தனை இடத்துல ஆண்டவரே ஆபீஸ்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அப்பா தூர தேசத்துல ஆண்டவரே இந்த வேலை தடையா இருக்குது கர்த்தாவே. ஏசப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் ஆண்டவரே நீக்கி போடுறதுக்கு நீ வல்லவரா இருக்கிறீங்க ராஜாவே. அப்படியா ஆண்டவரே ஏசப்பா எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆண்டவரே திறக்கும்படி ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படி ஆண்டவரே உங்க கரத்தினால் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தாவே உன் பாதப்படியா ஒப்பு கொடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வஞ்சனமா பேசி அப்பா ஏமாற்ற பிள்ளைங்க நிறைய பேர் ஏமாற்றி போறாங்க சுவாமி. ஆண்டவரே அந்த ஞானத்தை அந்த பகுத்தறி எங்க சபை பிள்ளைங்களுக்கு தாங்க சுவாமி. பார்க்குறவங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு நான் அப்பா வஞ்சனமா பேசுறது அப்பா ஒன்று அந்த அப்பா அந்த கவர்ச்சியான பேச்சுக்கு ஒன்று அந்த பிள்ளைங்க ஆண்டவரே மயங்காத அளவுக்கு அவங்க பசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. அப்பா அங்கே வழி தவறி போகாத அளவுக்கு அந்த வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா அப்பா எந்த வஞ்சனமான வார்த்தைக்கு அவங்க மழிகாத அளவுக்கு அந்த பகுத்தறிவே எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் யூத் டீம் எல்லாருக்கும் தாங்க சுவாமி. அப்பா இருக்க சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு அந்த தாங்க சுவாமி. அப்பா பார்க்குற ஒவ்வொரு அந்த வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. அந்த பகுதி தாங்க சுவாமி. ஆண்டவரை ஏமாற்ற உலகத்தில் இருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த பிள்ளைகளை அப்பா எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒரு தீங்க பிள்ளைங்களை தொடாதவளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த சத்துருவான வஞ்சன வார்த்தைகளை பிள்ளைங்க தொடாதவளுக்கு ஆண்டவரே உம்முடைய அப்பா உம்முடைய பலத்தை கொண்டு அந்த பிள்ளைங்க இருக்க கிருபை தாங்க ராஜா. அந்த பிள்ளைங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். காணிக்கண்ணார் பாட்டுக்கு போங்கம்மா. உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி 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 சுவாமி. நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பலப்படுத்துக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் செய்ய போகிறதுக்கான நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த பாடல் மூலமாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பாடும் போது அந்த பாடல் மூலமாக வார்த்தையிலே நீங்கள் பேசுங்க ராஜா. வசந்தோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் குறித்து நீங்கள் பேசுகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா மாமிசம் பாடாத அளவுக்கு ஆண்டவர் பயத்தை நடக்கத்தோட ஒவ்வொரு சகோதரிமாருக்கும் தாங்க ராஜா. ஆண்டவர் பயத்தோட பாட கிருபை தாங்க. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு,
நடத்திடுவார். எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. மெயின் கரங்கள் தட்டுங்கம்மா. வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு பாட்டில். மெயின் அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா அப்பா அந்த பாட்டை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா ஒவ்வொரு மெசேஜை கேட்டதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் எங்களோட இடைப்படுத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே வசனப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீ ஞானத்தை தாங்க, பலன் தாங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா பிசாசாலும் எங்களை வஞ்சிக்காதவர்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்பா இங்கே இருக்கிற பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா பார்க்குற பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா யார் யார் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரை சொல்லலாம் நினைக்கிற சாட்சி ஆனால் சொல்ல முடியல, ஆண்டவரே நீர் அந்த சாட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைங்களை ஆண்டவரே மேலே மேலே உயர்த்தி அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா சிஸ்டர் எனக்கும் செய்யணும், சாட்சியாக நான் நிற்கணும்னு சொல்கிற அந்த உள்ளத்தையுமே ஆசீர்வதிங்கப்பா. அவங்களையும் சாட்சியாக நிறுத்துங்க. இந்த குடும்பத்துக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு மெசேஜ் பிரயோஜனமாக இருந்ததா? எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்ததா? என்ன கற்றுக்கொண்டீங்க? ஒரு சின்னதாக சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். என்ன கற்றுக்கொண்டீங்க இன்னைக்கு? பகுத்தறிவு. நம்ம என்ன பகுத்தறிவுனா எப்படி? நாலேஜுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் எந்த காரியம் செஞ்சோன்னா அமேசானில் பார்த்தா வாங்கிடுவீங்களா? ஏமாறுவீங்களா? ஏமாற மாட்டோம் இல்லையா? இப்போ எதனாச்சும் பார்த்துக்கிட்டு சூப்பராக ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வீடியோ ஷூட்டில் பண்ணும்போது நல்லா கேமரா போட்டு லைட் போட்டு ஒரு சுடிதாரோ ஒரு சாரீ கட்டும்போது நல்லா பலன்னு பரவாயில்ல. ஒரு 300க்கு இவ்வளோ தராங்களாம். அது மட்டமாக இருக்கும் இல்லையா? அந்த 300 கூட இருக்காது, வேல்யூ இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வேஸ்ட். அதனால் பார்க்கறதெல்லாம் இது பண்ணாதீங்க, நம்மளை வஞ்சிப்பாங்க. சரியா? அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும். சரிங்களாம்மா? கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? இனி அமேசான் ஆர்டர் போடுவீங்களா? என்னாச்சு? போட மாட்டேங்க. பார்த்து நேரில் பார்த்து வாங்குங்க. சரியா? அந்த பகுத்தறிவு ஆண்கிட்ட கேட்கலாம். சரிங்களாம்மா? ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க. அப்பா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்காக நன்றி. சபா பிள்ளைங்களை ஒவ்வொரையும் ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. அப்பா அந்த வசந்தப்படியாக எங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பார்க்க கிருபத்தாங்க. உமன்ஸ் பிரேயரில் வந்தோம், இதை நான் கற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரியும் அப்பா இருக்க கிருபத்தாங்க. யாரும் ஏமாறாதவர்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலமும் பரவாதே. ஆமென். God bless you, ma.